அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் வெள்ளை மாளிகை சென்று அங்கு தற்போதைய அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசவுள்ளார். அமெரிக்காவின் 47வது அதிபராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து அவருக்கு உலக தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் ட்ரம்பை எதிர்த்து போட்டியிட்ட தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தனர். ட்ரம்ப் வெற்றியை தொடர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்த ஜோ பைடன் அதிகார மாற்றத்தை சுமூகமாக நிறைவேற்றுவது குறித்து விவாதிக்க வெள்ளை மாளிகைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பை ஏற்று ட்ரம்ப் இன்று வெள்ளை மாளிகை செல்கிறார். அங்கு அதிபரின் ஓவல் அலுவலகத்தில் இருவரும் சந்தித்து பேசுகின்றனர். இந்த அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு ஜோ பைடனை சந்திப்பது இது முதன்முறையாகும். தேர்தலுக்கு பிறகு பதவியிலிருந்து விலகும் அதிபர் மற்றும் பதவிக்கு வரவிருக்கும் அதிபருக்கு இடையேயான இத்தகைய சந்திப்பு அமெரிக்காவில் வழக்கமாக உள்ளது. இது அமெரிக்காவில் ஜனநாயகத்தின் கீழ் அமைதியான அதிகார பரிமாற்றத்தின் தொடக்கத்தை குறிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் கடந்த 2020 நடந்த அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோல்வி அடைந்ததும் அவர் ஜோ பைடனுடன் வெள்ளை மாளிகையில் சந்திப்பை நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் 47வது அதிபராக வரும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவியேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.